மக்களுக்கு எதிரான செயல்பாடு இல்லை மக்களை கேவலம் பேசுகிற இந்த ஓசி பஸ்ஸுங்கிறது இந்த மாதிரி மக்களை இழிவுபடுத்தக்கூடிய மக்களை மதிக்காத எந்த அமைச்சராக இருந்தாலும் எம்எல்ஏவாக இருந்தாலும் அவங்க அடுத்த நிமிஷமே தூக்கி எறியப்படணும். இப்போ ஜெயலலிதா பண்ணுவாங்க, மக்களுக்கு எதிராக எந்த குற்றம் செஞ்ச எவனாக இருந்தாலும் சரி, மினிஸ்டராகவே இருந்தாலும் அடுத்த நிமிஷம் அவனை தூக்கி அடிப்பாங்க. அதே மாதிரி மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடியவன், ஊழல் பண்ணக்கூடியவன், மக்களுக்கு எதிராக பேசக்கூடிய செயல்படக்கூடிய எவனாக இருந்தாலும் அவன் மினிஸ்டர் எம்எல்ஏ எந்த பதவியில் இருந்தாலும் அடுத்த நிமிஷமே தூக்கி அடிக்கக்கூடிய தலைவராக அடுத்த சிஎம் வரணும். அது ஏடிஎம்கே இருக்கலாம், டிஎம்கே இருக்கலாம், தாவைக்கே, சீமான் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே வைக்கக்கூடிய மக்கள் இதை பாமர மக்கள் சார்பாக வைக்கக்கூடிய வேண்டுகோள் இது மட்டும்தான். மக்களுக்கு எதிராக பண்ணக்கூடிய எவ்வளோ பெரிய அமைச்சராக இருந்தாலும், இப்போ ரீசெண்டாக 2 அமைச்சரை தூக்கியிருக்காங்க. அதுவும் கோர்ட்டு உத்தரவுப்படி தான். பொன்முடியை மட்டும்தான் மக்களுக்கு எதிராக பேசியிருக்காருன்னு கட்சி சார்பாக கொடுத்த அழுத்தத்தினால தூக்கியிருக்காங்க. செந்தில் பாலாஜியை கோர்ட் தீர்ப்பின் மூலமாக தான் தூக்கியிருக்காங்க. ஆனால் இது கோர்ட்டு மட்டும் இல்லாமல் அந்த தலைவரே, அதாவது ஸ்டாலினே சொல்லியிருக்காரு, நான் சர்வாதிகாரியை மாறுவோம்னு இருக்காரு.